ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட் பீட் அவுட்லைன் ஸ்டிச்சு. தேவையான பொருட்கள் காட்டன் த்ரெட், ஸ்விங் த்ரெட்டில் அது ஓகே. நரம்பு வேண்டாம், அது அயன் பண்ணால் கட் ஆகிடும், அதனால் அது வேண்டாம். இது ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமா கட்டர் ஆர் சிசர், ஸ்கேல், கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது பென் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இல்லை நார்மல் பென்சில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீடில். ஓகே, நீடில் உங்களுக்கு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு என்னென்ன நீடில்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் காமிக்கிறேன் பீட்ஸுக்கு. ஓகே, நீங்கள் துலிப் நீடில் நம்பர் 24 அல்லது 23 யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தான் லோட் பண்ண முடியும். அடுத்தது இது வந்து அயன் நீடில். ஓகே, தின்னாக இருக்கும். நம்ம த்ரெட்டுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து தின்னாக இருக்கும். இதில் பீடு நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அங்கே வந்து டவுட் கேட்டுட்ருக்கக்கூடாது. இதே டவுட்டை அங்கே கேட்பீங்க. ஓகே, அதனால் வீடியோவை கரெக்டாக பாருங்கள். அடுத்து ஜர்தோசி நீடில். ஓகே, இது பீட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜர்தோசிக்கு ரொம்ப தின்னாக இருக்கும், வளையும். ஓகேயா, நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இருக்குது இதில், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ஓகே, ரொம்ப வளைச்சிங்கன்னா உடஞ்சி கையில் வந்துடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ ஜர்தோசி நீடில் நிறைய பீட் லோட் பண்ணலாம். அயன் நீடில் அதை விட கொஞ்சம் கம்மி. அடுத்தது துலிப் நீடில் கொஞ்சமாக தான், ஒரு 10 அந்த மாதிரி தான் நம்ம பீடை லோட் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சமாக தான் துலிப் நீடில் லோட் பண்ண முடியும். அடுத்து கட் பீடு. கட் பீடு வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்குது. வேரியஸ் வெரைட்டி சைஸஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. சின்னதாக மைக்ரோ இதில் கிடைக்குது. சல்லின்னு சொல்லுவாங்க. ஓகே, சல்லி பீட்ஸுன்ட்டு. இது வந்து கிளிட்டரிங் எஃபெக்ட் கொடுக்கும். ப்ளவுஸ்லலாம் குர்தாலெல்லாம் ஃபேன்சி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகே, இதான் வந்து மைக்ரோ பீட்ஸ். சின்னதாக இருக்கும். அதை விட இது சின்னதாக இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, பார்த்தீங்களா, ஷைனிங் கொடுக்குது. அடுத்து இது வந்து இது ஒரு கோல்டு கலர். ஓகே, அடுத்து இன்னொரு கோல்டு கலர். இதுவும் சேம் கட் பீட் தான். இது வந்து பிங்க் கலர். ஓகே, நிறைய கலர்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எப்படி லோட் பண்ணணும்னு காமிக்கிறேன். நீடில் லோட் பண்ணுறதுக்கு இதுக்கு பீட் லோடிங்க்கு பட்வா இருக்குது, இல்லைனா வெல்வெட் கிளாத் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. ஓகே, அது வாங்கி அதில் நீங்கள் பீடை கொட்டிட்டு நீங்கள் 1 by 1 லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கவர், இப்படி சின்ன கவர் ஏதாவது உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக சரித்து வச்சுக்கோங்க. ஓகே, லைட்டாக சரித்து வச்சுட்டு நீடில் இப்படி உள்ளே குத்தி எடுக்கும்போது உள்ளே லோட் ஆகிடும். ஓகே, இன்னொரு வாட்டி காமிச்சு தரேன் பாருங்கள். சரித்து வைங்க, ரொம்ப சரித்து வைக்க வேண்டாம், பீடு கீழே கொட்டும். ஓகே, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு சரித்து வைங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப சரிச்சோன்னா கீழே கொட்டிடும். அப்படி வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நீங்கள் லோட் பண்ணணும். நிறைய இருந்துன்னு வச்சுக்கோங்க, நேராக வச்சுட்டே நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சமாக அப்படியே சரித்து வச்சுட்டு நம்ம லோட் பண்ணால் தான் அதில் லோட் ஆகும். பார்த்துக்கோங்க, இப்படி குத்தி நீங்கள் பண்ணாலே உள்ளே போயிட்டுருக்கும். ஓகே, இதில் சின்ன பீடு ஏதாவது இருந்துச்சுன்னா இது வந்து ஷேப்பு வித்தியாசமாக, எல்லாமே கரெக்டாக இருக்காது, வித்தியாசமாக தான் இருக்கும். சின்ன பீடு இருந்தால் மேலேருந்து அது மேலே மாட்டிக்கும், வேறு பீடு போகாது. அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு அடுத்து நீங்கள் லோட் பண்ணணும். ஓகே, இப்படி நீங்கள் லோட் பண்ணால் போதும், ஈஸியாக இருக்கும். இல்லைனா பட்வா இருக்குது பீட் லோடிங்க்கு, அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, அடுத்து எப்படி அதாவது ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை துணிலேயோ கொட்டிட்டு எப்படி பண்ணணும்ன்றதை அடுத்து காமிச்சு தரேன். நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அது சென்டர் ஃபிங்கர் இருக்குல்ல, நடுவிரல், இல்லைன்னா நீங்கள் ரிங் ஃபிங்கர், மோதிர விரலால் நீங்கள் ஒவ்வொரு பீடாக மேலே தூக்கி எடுங்க. அதாவது நீடில் அந்த பீடுக்குள்ளே ஃபஸ்ட்டு குத்தணும். குத்திட்டு என்ன பண்ணணும், அந்த விரல் இருக்குல்ல, ரிங் ஃபிங்கரால் இப்படி தூக்கி விடணும். ஓகே, இப்படி ஒவ்வொரு பீடுக்குள்ளே நீடில் குத்திட்டு அதை தூக்கி மேலே விடணும். அதை விட்டுறக்கூடாது, ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம லோட் பண்ண முடியும். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வர உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, பக்கத்தில் வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறேன். எதுக்காகனா உங்களுக்கு வீடியோ தெரியணுங்கிறதுக்காக தள்ளி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக லோட் பண்ணவும் செய்யலாம். ஓகே, மெத்தட் இது தான். மெத்தடை பார்த்து வச்சுக்கோங்க. மெத்தட் இது தான். இப்படி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகே,
இல்லை சின்ன ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு அதிலேருந்தும் நீங்கள் லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் ஓகே தான். ஓகே, இது நீங்கள் ரிங் ஃபிங்கரில் தான் நீங்கள் ஹோல்டு பண்ணணும்னு கிடையாது, சென்டர் ஃபிங்கர்லேயும் ஹோல்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த ஃபிங்கரில் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, விட்டால் எல்லாமே கீழே விழுந்துடும், ஆனால் ஹோல்டு பண்ணி தான் வைக்கணும். ஓகே, பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. பீடுக்குள்ளே நீடில் குத்துறோம், குத்திட்டு அந்த ஃபிங்கரால் மேலே தூக்கணும். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவுமே இதில் இல்லை. இதெல்லாமே கொஞ்சம் சரிஞ்சு எல்லாமே இருக்கும், அது நம்ம கரெக்டாக எடுத்து பண்ணணும். ஓகே, பட்வாலெல்லாம் ஈஸியாக அப்படியே குத்தி குத்தி பண்ணிடலாம். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு த்ரெட்டை உள்ளேருந்து கீழேருந்து வெளியே எடுத்துட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, பேக்கில் நம்ம போகிற டைரெக்ஷனுக்கு போகக்கூடாது, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இது எதுக்காகனா அந்த த்ரெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஒரு புட்டாஸ் எல்லாம் போட்டோன்னா நம்ம ஒவ்வொன்றா கட் பண்ணி எண்ணாட் போட்டு போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து போனோன்னா அது லாக் ஆகிக்கும். ஓகே, சீக்கிரம் கலண்டு வராது. இதில் இந்த கட் பீடை ஒவ்வொரு பீடாக தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், 2 பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, விட்டோன்னா எல்லாம் போயிடும். நம்ம வந்து ஒன்றா தான் விடணும், லைட்டாக ஒரு பீடை விடணும், லூஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒன்றா மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 பீடாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகே, பாருங்கள், ஒரு பீடை விடுங்க, விட்டுட்டு அடுத்தது செயின் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகே, இது வந்து நெருக்கமாக எல்லாம் வராது, ஏன்னா இதில் எண்டு வந்து ஷார்ப்பாக இருக்கும். நம்ம சுகர் பீடில் வந்து அது வந்து பாலிஷாக இருக்கும். ஓகே, பட் இதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அது கரெக்டாக உங்களுக்கு ஷேப்ஸும் இது வந்து கரெக்டாக எல்லாமே ஒரே ஷேப்ஸ்லலாம் வராது, கொஞ்சம் மாறி தான் வரும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு பீடுக்கும் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஷார்ப் எட்ஜ் இருக்கிறனால கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இதை ஸ்டிச்சை லாஸ்ட்டில் சொல்லி தந்தேன். ஓகே, ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா பயந்துடுவீங்க கட்டாயி போகுதுன்ட்டு. ஸோ அதனால தான் லாஸ்ட்டில் சொல்லி தந்தேன். ஸோ பயப்படாமல் நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட்டில் கட்டாக தான் செய்யும், ப்ராக்டிஸ் பண்ண அது கரெக்ட் ஆகிடும். அதே போல் நீங்கள் கிளாத்துக்கு கலரில் நீங்கள் நூல் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பீட் கலரில் நூல் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இல்லாட்டி நல்லா இருக்காது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப ஃபேன்சி லுக்கு கொடுக்கும் கட் பீடை பொறுத்த வரைக்கும். மெதுவாக தான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கரெக்டாக பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறேன்ட்டு. ஒவ்வொரு பீடாக போட்டு பண்ணணும். இப்போ சேர்த்து போட்டும் பண்ணலாம், அது அடுத்தது சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, எப்படி பண்ணணுன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பீடாக பண்ணணும். இப்போ சேர்த்து போட்டு பண்ணோன்னா 1 by 1 நம்ம அதே இதுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ சேர்த்து போட்டிருக்கேன்னா அப்படியே நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு, ஓகே, ஒவ்வொரு பீடுக்கு அடுத்தது ஒவ்வொரு செயின் போட்டுகிட்டே போய்ட்டுருக்கணும். அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் வரும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதுவும் வரும். ஓகே, அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். இப்படியே ஃபுல்லாக நீங்கள் முடியுங்க. ஓகே, இந்த லைன் எப்போவுமே 7 cm போடுங்க. எந்த ஸ்டிச்சுனாலும் 7 cm போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணால் தான் உங்களுக்கு அது கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் ஆகும். சின்ன ஒரு 2 cm 3 cm போட்டு முடிக்க வேண்டாம். பாருங்கள், நீங்கள் வந்து நடுவில் உள்ள சென்டர் ஃபிங்கர்லேயும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிங் ஃபிங்கராலேயும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி வேணாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரிங் ஃபிங்கரில் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கட்டை விரல் இருக்குல்ல, அதால் தள்ளி விடணும் பீடை. நடுவிரலில் நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா ரிங் ஃபிங்கரால் அந்த பீடை தள்ளி விடணும். அவ்வளோதான். ஓகே, ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படியே ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் எண்ணாட் எப்படி போடணுன்ட்டு. இப்போ இந்த பீடையும் ஸ்டிச் பண்ணிட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட்டில் இன்னொரு பீடு ஸ்டிச் பண்ணுறோம். ஓகே, பண்ணிவிட்டு இதோடய எண்ணாட் போட்டுறக்கூடாது.
அதுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு செயின் போடணும், பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போடணும். அதாவது லாக் செயின்னா சின்ன செயின். ஓகே, சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ட் நாட் போடணும். ஓகே, அதுக்கு முன்னாடி போடாதீங்க, லாஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் எண்ட் நாட் போடுங்க. பார்த்தீங்களா? அப்போ தான் நல்லா க்ரிப்பாக நிற்கும். ஓகே, டபுள் எண்ட் நாட் போட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு மேலே தூக்கிட்டு நிற்காது, உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா கீழேருந்து மேலே நீடில் விட்டு இந்த நூலை கீழே இழுக்கணும். இது பார்த்துக்கோங்க, இதுதான் மைக்ரோ பீட்ஸ், சல்லி பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இங்கேயும் ஃபஸ்ட்டு உள்ளேருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு நம்ம பேக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, எல்லா பீட்ஸுக்குமே பேக் ஸ்டிச் கொடுக்கணும். கண்டிப்பாக கம்பல்சரியாக பேக் ஸ்டிச் கொடுத்தா தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் சல்லி பீட்ஸுங்கிறதுனால ரெண்டாக பண்ணிடலாமான்னு பார்க்காதீங்க, ஒன்றா தான் இந்த பீடும் ஸ்டிச் பண்ணணும். ஒன்றா பண்ணும்போது தான் நீட்டாக வரும், நீட் லுக் கொடுக்கும். இப்போ ரெண்டாக போட்டோன்னா மேலே தூக்கிட்டோம். நம்ம ஃப்ரேமில் இருக்கும்போது நீட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரேம்லேருந்து அந்த கிளாத்தை கழட்டிட்டோன்னா மேலே தூக்கிட்டுருக்கோம். ஓகே, பாருங்கள், சேம் ஸ்டிச்சு தான். ஓகே, ஒன்றா போட்டு சேம் செயின் ஸ்டிச் தான் நம்ம கொடுக்குறோம். இதில் உங்களுக்கு இடையில கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 பீடு ஸ்டிச் பண்ணோன்னா கட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பிரிச்சுட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு 10-15 பீடு தாண்டின அப்புறமா உங்களுக்கு கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 2-3 பீட்ஸை பிரித்து எடுத்துட்டு அதில் உங்களுக்கு எண்ட் நாட் போட முடியுமா பார்க்கணும். ஓகே, எண்ட் நாட் போட முடிஞ்சுன்னா அதிலே எண்ட் நாட் போட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் 2-3 பீடு கூட பிரிச்சுட்டு எண்ட் நாட் போட்டுட்டு அடுத்து கண்டினியூ பண்ணணும். ஓகே, நூல் பிரிஞ்சு வந்தாலும் அதே போல் பிரிச்சுட்டு திரும்ப அடுத்தது ஸ்டிச் பண்ணணும். லைட்டாக பிரிஞ்சு வருது, ஓகே இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் முக்கால்வாசி ஸ்டிச்சு முடிக்கும்போது இங்கேருந்து ஒவ்வொரு பீடாக கலண்டு வந்துட்டுருக்கும். ஸோ பண்ணுறதை பர்ஃபெக்டாக பண்ணணும். அதனால் நீங்கள் இடையில நூல் பிரிஞ்சு வந்தாலும் சரி இல்லை கட்டானாலும் சரி கரெக்டாக எடுத்துகிட்டு எண்ட் நாட் போட்டுட்டு திரும்ப அடுத்தது பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நீட்டாக வரும், உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். இல்லைனா எல்லாம் லாஸ்ட் வரைக்கும் போடுவீங்க, இருந்து முதுவலிக்க போட்டுட்டு கடைசியில் பார்த்தா இங்கே த்ரெட் கலண்டு நிற்கும், பீட்ஸ் எல்லாம் கலண்டு தனித்தனியாக போகும். ஓகே, நீங்கள் போட்டது அப்படியே எல்லாம் கலண்டிருக்கும், இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் போட வேண்டியது வரும். அதனால் ஃபஸ்ட்டே போடும்போதே பர்ஃபெக்டாக போடுங்க, நீட் ஃபினிஷிங்காக போடுங்க. நீட் ஃபினிஷிங் வரணுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்டிச்சஸ் கரெக்டாக வருதா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் வருதா வரலையான்ட்டு. வரலைன்னா பிரிச்சுட்டு போடுங்க, வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இதையே ஃபுல்லாக அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட்டில் இந்த மாதிரி த்ரெட்டு உங்களுக்கு எண்ட் நாட் போட்டோன்னா சிலருக்கு த்ரெட்டு மேலே நிற்குதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் எண்ட் நாட் இன்னொரு எண்டு நாட் அது பக்கத்துலேயே போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த த்ரெட்டு உள்ளே போயிடும். ஓகே, பார்த்துக்கோங்க, ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன், ஸ்பீடாலாம் போகலை. ஏன்னா உங்களுக்கு கேமராவில் தெரியணுங்கிறதுக்காக நான் ஸ்லோவாக தான் போகிறேன். ஓகே, பார்த்தீங்களா? இப்போ டபுள் எண்ட் நாட் போட்டனால உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா கீழே அடியிலேருந்து இப்படி நீடில் மேலே தூக்கிட்டு அது த்ரெட் இருக்குல்ல அதை பிடிச்சி கீழே இழுத்துருங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போனா அது மேலே தெரியாது. இப்போ 2 இது முடிச்சிட்டோம். ஓகே, இனி அடுத்தது என்ன இது பண்ணுறோன்னா ஃபேன்சியாக போடுறோம். ஃபேன்சியாக போடுறதுக்கு என்ன பண்ணோம், ஒரு பிங்க் கலர் கட் பீடு ப்ளஸ் ஒரு சுகர் பீடு எடுத்துருக்குறோம். ஓகே, சேம் இதே போல் தான் ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும், 2 ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு திருப்பி எந்த டைரெக்ஷன் போகணுமோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம போகணும். ஓகே, பார்த்துக்கோங்க, பேக் ஸ்டிச்னால் என்னன்னு புரியலைன்னா மறுபடியும் பார்த்துக்கோங்க. பேக்கில் போயிட்டு ஒரு செயின், அவ்வளோதான். இந்த லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், பேக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, அடுத்தது மறுபடியும் எந்த டைரெக்ஷன் போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம வர வேண்டியதான்.
ஒவ்வொரு பீடாக தான் இதுலேயும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். 2 பீடாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. சுகர் பீட் இருக்குல்ல, ஸ்மூத்தாக தானே இருக்கும், 2யும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணோன்னு பண்ணாதீங்க, மேலே தூக்கிட்டுருக்கோம். இப்படி ஒரு கட் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு வரிசையாக நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ளவுஸில் போட்டு பாருங்கள், அது வந்து எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். ஓகே, சுடிதார்லேயும் நீங்கள் போடலாம். சுடிதாரில் ஃப்ரண்டில் நெக்குக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். எப்போவுமே த்ரெட்டை அந்த கிளாத்துக்கு கலரில் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பீட் கலரில் எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு இன்னும் நல்ல லுக்கை கொடுக்கும். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம பண்ணுறது தான். ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணி பார்க்கணும், ஒவ்வொரு பீட்ஸையும் வச்சு. அப்போது நமக்கு அதில் நிறைய ஐடியாஸ் வரும். அதுபோல் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணோன்னா கலர் காம்பினேஷன் எப்படி போடுறது என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம இப்போ கையிலேருந்து விட்டுட்டோன்னா, விரலேருந்து ஹோல்டு பண்ணுறது விட்டுட்டோன்னா எல்லாம் போய் இப்போ விழுந்தது போல் விழுந்துடும். ஓகே, அதனால் அதை ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். ஹோல்டு பண்ணிவிட்டு 1 பை 1 விடணும், அப்போ தான் ஸ்டிச்சிங் கரெக்டாக வரும். பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பீடாக தான் போடணும். ஓகே, உங்களுக்கே தெரியுதுல்ல எஃபெக்ட் நல்லா இருக்குன்ட்டு. இப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே போல் லாஸ்ட்டில் எண்ணாட்டு மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செயின் இதில் போடுறீங்க, பீடை வச்சு ஒரு செயின் போடுறீங்க, போட்டுட்டு அதுக்கு அடுத்தது இன்னொரு செயின், அது லாக் ஸ்டிச். ஓகே, அந்த லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் அடுத்தது நீங்கள் எண்ணாட் போடணும். இப்போ எல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அதை விட்டுட்டு ஓகே அடுத்தது திரும்ப நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஹோல்டு பண்ணுறதை விட்டால் கீழே விழுந்துடும். ஹோல்டு பண்ணுறதை கரெக்டாக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, லாஸ்ட்டில் எடுத்தனா ஒரு செயின் போட்டு எடுத்துட்டு பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இன்னொரு செயின். அங்கே எதுக்காக நான் சொன்னேன்னா, நீங்கள் உஷாராக இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்காக, அதுக்காக தான். ஓகே, பார்த்துக்கோங்க, ஒரு செயின் போட்டுட்டு அடுத்தது எண்ணாட் போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பீடோடு சேர்ந்து ஒரு செயின் போடுறது, அடுத்து இன்னொரு செயின் பக்கத்தில் போட்டுட்டு எண்ணாட் போடணும், அப்போ நீட்டாக வரும். ஓகே, அடுத்து வந்து நம்ம பேர்ல் யூஸ் பண்ணி பண்ணுறோம். பேர்லும் கட் பீடும். ஓகே, பேக் ஸ்டிச் எல்லாத்துலேயுமே பேக் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு நீங்கள் ஒவ்வொரு பீடாக தான் இதுலேயும் ஸ்டிச் பண்ணணும். ஒன்றும் இல்லை, உள்ளே குத்திட்டு லெஃப்ட்டு ரைட், அவ்வளோதான். சிம்பிள் தான். நம்ம விட்டோன்னா பார்த்திங்களா அப்படியே கொட்டிடும். ஸோ அதனால் எப்போவுமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஹோல்டு பண்ணால் தான் அது அப்படியே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டில் உங்களுக்கு கட்டாக தான் செய்யும், அது பயப்பட வேண்டாம். ஓகே, ஷார்ப் எட்ஜ் இருக்கனால உங்களுக்கு நூல் அதில் மாட்டிட்டு கட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண எல்லாம் சரியாயிடும். 90 டிகிரிஸில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நீட்டாக அழகாக வரும். ஒன்றொன்னா போடுங்க. ஓகே, ஒவ்வொரு பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தா அழகாக இருக்குல்ல? இப்படி தான் நம்ம வந்து ஒன்றொன்னா போட்டு பார்க்கணும். அப்போ நமக்கு ஐடியாக்கள் வரும். சில நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட்டிவிட்டி எல்லாமே நம்ம வந்து ஒன்றொன்னா போட்டு பார்க்குறதுல தான். ஓகே, ஐடியாவும் நிறைய வரும். என்னென்ன பண்ணலாம், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஐடியாவும் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் ஸ்டிச்சஸ் எல்லாம் போடும்போது என்ன பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அடுத்தது போடுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் படிக்கும்போது நம்ம சும்மா படித்தா மட்டும் போதும். அதுக்கு அப்புறமா நம்ம போட ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, நான் வந்து கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்லி தருவேன்.
நீங்கள் வந்து அதுலேருந்து பிக்கப் ஆகி நீங்கள் என்னை விட நல்லா போடுவீங்க. ஓகே, நல்லா போடணும், அவ்வளோதான். எல்லாருமே சூப்பராக போட்டு அனுப்புகிறீங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகே, சூப்பராக பண்ணுறீங்க. நீங்கள் எல்லாருமே சம்பாதிக்கணும், அதுதான் என்னோட மோட்டிவும். ஓகே, பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் எண்ணாட் போட்டால் முடிஞ்சுது. ஓகே, இவ்வளோதான். இது ஃபேன்சி டைப்பாக நான் சொல்லி தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டுமே நார்மல் தான், நார்மல் டைப் தான். ஓகே, கோல்டில் கொடுத்துருக்கதும் மைக்ரோ க்ரீனில் கொடுத்துருக்கதும் நார்மல் டைப் தான். நீங்கள் வந்து ஷேப்பு இந்த மாதிரி ஷேப்பு வரைஞ்சி அதில் நீங்கள் இந்த பீடை கட் பீடை அப்ளை பண்ணி அவுட்லைன் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லோட்டஸ் வரைஞ்சி அதில் கட் பீடை அவுட்லைன் கொடுத்து எனக்கு அனுப்புங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.